அவர்கள் சென்றதும் ராஜசேகர், மகாலட்சுமி இருவரும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவர சில நிமிடங்கள் பிடித்தன. ராஜசேகர் அஞ்சலியிடம் விளக்கம் கேட்கப் போகும் முன் மகாலட்சுமி பலார் பலார் என சராமாரியாக கன்னத்தில் அரைந்து தள்ளினார். அவரை தடுத்தது ராஜசேகர் தான். மகா, என்ன இது? கொஞ்சம் பொறுமையா இரு, அவகிட்ட விசாரிப்போம் என்று அவரின் அடியில் இருந்து தன் மகளை காக்க முயன்றார். இவ பண்ணிய காரியத்துக்கு கொன்னு போடணும். அரைஞ்சதுதான் தப்பு. இதுல விசாரணை வேற பண்ணணுமா என்று மகா கொந்தளித்தார். நீங்க போய் கார் எடுங்க, நான் இவளை கூட்டிட்டு வரேன் என்று கூறினார். ராஜசேகர் குழம்பியவர் தன் மனையால் கூறியதை செய்தார். அவர்கள் நேரே சென்றது கோவிலுக்கு தான். மகாலட்சுமி அஞ்சலியை கைப்பிடித்து இழுக்காத குறையாக அழைத்துச் சென்று கோவில் சன்னிதானம் முன்பு உள்ள உண்டியலில் முன் நிறுத்தி அஞ்சலியின் கழுத்தில் இருந்த தாலியை கைகளால் தாங்கி, இப்பவே இதை கழட்டி நீ உண்டியல்ல போடு, இல்லனா நீ என் பொண்ணே இல்லை சொல்லிட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாய் கூறினார். அஞ்சலி அவரின் வார்த்தையில் அதிர்ச்சி அடைந்து பின்வாங்கினாள், அவரின் செயலை தடுக்கும் பொருட்டு. சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவர் அவளை உற்று நோக்கி, இனிமே எனக்கு பொண்ணே இல்லை, பையன் மட்டும்தான். நீங்க வாங்க, நம்ம போகலாம் என்று கணவரை அழைத்தார். அவரோ தன் மகளை விட்டு வர தயங்கினார். மகா, நீ அவசரப்படுற. அஞ்சலி நம்ம இப்படி கைவிட்டுட்டு போறது நல்லா இல்லை என்று பொண்ணு அவ தப்பே பண்ணியிருந்தாலும் அவளை அவருக்கு எடுத்துரைத்தார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் தாலி வாங்கியிருக்காங்கள ஒருத்தன் கையால, அவன் வீட்டுக்கு போகட்டும். அதுதான் அவளை அவன் புருஷன் வீட்டுக்கே போக சொல்லுங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அப்பா, நீங்க அம்மா கூட போங்க ப்ளீஸ், நான் என்னை பார்த்துக்கிறேன் என்று தைரியமாகவே கூறினாள் அஞ்சலி. அவளின் கூற்றில் நம்பிக்கை இல்லைதான். ஆனால் மனைவியும் மகளும் இப்பொழுது பார்த்து கொள்ளும் ஆபத்து என்று தெரிந்து அவளிடம், நீ இங்கேயே வெயிட் பண்ணுமா, நான் குணா அண்ணனை அனுப்புறேன் என்று கூறிவிட்டு சென்றார். குணா வீடு வந்திருந்தான். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான் தங்கையின் பெண் பார்க்கும் படலத்தை. அவன் நுழைந்ததும் அவன் தந்தை எதிர்கொண்டு அவனுக்கு நடந்தவற்றை விளக்கினார். அதில் எரிச்சல் அடைந்தவன் தாயை நன்றாக காட்சி எடுத்தான். பின்பு அவர்களுக்கு அஞ்சலி மகிழ்வேந்தனை பற்றி கூறியவன் அவளின் அதிரடி செயலையும் கூறினான். அதை கேட்டு மகாலட்சுமி, ராஜசேகர் இருவருமே திகைத்தனர். தங்கள் மகள் இவ்வளவு தீவிரமாக காதலித்தவளா என்று. குணவர்மன் தன் வேலை பளு காரணமாக சொல்லாமல் விட்டதை நினைத்து வருந்தினான். பின்பு திடம் பெற்றவன் பெற்றவர்களை பார்த்து, அஞ்சலி இனிமே என் பொறுப்பு. நீங்க 2 பேரும் இனி அவள் விஷயத்துல தலையிட வேணாம், அவளை நான் பார்த்துக்கிறேன் என்று அழுத்தமாகவும் கூறிவிட்டு அஞ்சலியை தேடி சென்றிருந்தான். அவன் சென்று பார்த்தபோது கோவில் நடை மூடியிருந்தது. அந்த இரவு வேளையில் தங்கையை காணாமல் திகைத்தான். மனதில் கிளி பிடித்தது. குணவர்மன் அஞ்சலியின் அடையாளங்களை கூறி அங்கு உள்ள ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரித்தான். அவள் சென்ற ஆட்டோவை ஒருவர் காட்டினார். அவள் கடற்கரைக்கு சென்றிருக்கிறாள் என்று தெரிய வந்தது. நொடி நேரம் தாமதிக்காது அவன் கடற்கரைக்கு சென்றான். அங்கு அஞ்சலியோ கடல் அலைகள் வந்து மோதும் இடத்தில் அமர்ந்திருந்தாள். அங்கு அவளை பார்த்ததும் தான் அவனுக்கு உயிரே வந்தது. அஞ்சலி என்று அழைத்தான். அவன் அழைப்பில் திரும்பியவள் ஏக்கத்துடன் பார்த்தாள். ஏம்மா இங்க வந்திருக்க? அதுவும் இந்த நேரத்துல? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அஞ்சலி, நான் உன் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் தானே, அப்புறம் ஏன் இங்கே வந்த? என்னை தேடி வர வேண்டியது தானே என்று கோபத்துடன் ஆரம்பித்து அங்கலாய்ப்புடன் கூறினான். இது நானா ஏற்படுத்திக்கிட்டதானா? இதுல நான் யாரையும் இழுக்க விரும்பல, உங்களையும் சேர்த்தது தான். ஏன்னா இது எனக்கான தண்டனை இல்லை, அவனுக்கான தண்டனை. இந்த அஞ்சலியோட காதலை காணல் நீருன்னு நினைச்சிட்டான் போல. அவனுக்கான தண்டனையை கொடுக்காம ஓய மாட்டா இந்த அஞ்சலி என்று முகத்தில் தீவிரத்துடன் கூறினாள். நீ என்ன சொல்ற அஞ்சலி? அவனுக்கு தண்டனை கொடுக்கறன்னு சொல்ற, ஆனால் நீ ஏன் கஷ்டப்படணும் அஞ்சலி? குணா அவளின் பேச்சில் குழப்பமுற்று வினவினான். நம்ம தொழில் எதிரிக்கு தான் எதிரியாவே நேரே தாக்கணும், ஆனால் காதல்ல நாம தண்டனை அனுபவிக்கணும். அப்போதான் அந்த பக்கம் வலிக்கும். நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறனோ அதை தாங்க முடியாம அவன் கஷ்டப்படணும்.
அந்த வலி யாராலையும் போக்க முடியாது. நானே நினைச்சா தவிர. அஞ்சலி, இதெல்லாம் தேவைதானா? தங்கையின் நிலை கருதி வருத்தத்துடன் கூறினான். உயிராய் நேசிச்சா போதுமா? நேசிக்கிறவங்கள தக்க வச்சுக்க வேண்டாமா? அம்மா, அப்பா, சூழ்நிலை, மண்ணாங்கட்டி காரணம்லாம் சொல்லி அழகா தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த அஞ்சலி, காதலும் ஒருத்தன் கூட தான், கல்யாணமும் ஒருத்தன் கூட தான். நம்ம சுத்தி இருக்கிறவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு காதலிக்கிறவங்களுக்கு இருக்கு. அதுல இருந்து தப்பிக்க நினைக்கிற கோழைங்க கூட காதலிக்க கூடாது. வாழ்வோ சாவோ உன் கூட தானே, கடைசி வரை கூட வரணும். அதுதான் காதல். காதலுக்கு வர எதிர்ப்புகளையே சந்திக்க முடியாதவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் எப்படி பிரச்சனையை கையாளுவாங்க? எல்லாத்துக்குமே நாணயம் மாதிரி 2 பக்கம் இருக்கு. அத நாம தான் சாதுரியமா கையாளணும் என்று அஞ்சலி கம்பீரமாக பேசி முடித்ததும் குணா பிரமித்து நின்றான் அவளின் பேச்சில். இனி தன் தங்கைக்கு ஆறுதல் தேவையில்லை, பலம்தான் என்பதை உணர்ந்தவன் அதை செய்ய உறுதியேற்றான். கண்டிப்பா. அண்ணா நான் உனக்கு இருக்கேன்டா. உனக்கு உதவ. நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் வார்த்தைகளை கூறியவன் தங்கையை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பினான். அன்றிலிருந்து அஞ்சலியிடம் அவளின் அன்னை மற்றும் தந்தை காயப்படுத்தவில்லை. அவளை குணாவின் பொறுப்பிலேயே விட்டனர். மகாவிற்கு தான் மகளின் வாழ்க்கை நினைத்து கவலை சூழ்ந்தது மனதில். இன்று வரை அவர் வேண்டாத தெய்வம் இல்லை, தன் மக்கள் செல்வங்களின் வாழ்க்கையை கருதி. அவளின் திருமண விஷயமும் மறைக்கப்பட்டது. அஞ்சலியின் திருமண விவரத்தையும் மகிழ்வேந்தனை பற்றியும் அறிந்தவர் விஜிதா மட்டுமே. உறவு மட்டுமல்லாது அஞ்சலியின் தோழியும் அவளல்லவா? மதுமதி போல் விஜிதாவும் தன் தோழிக்கு பக்க பலமாக நின்றாள். நிகழ்வு. சாலையில் அமர்ந்திருந்த தன் காரில் மகிழ்வேந்தனின் மனம் துடித்து கொண்டு இருந்தது. தன் அவளை நினைத்து. காவியாஞ்சலி விருதை பெற்றவள் அவனிடம் சரிக்கு சமமாய் பதிலடி கொடுத்து தாக்கிவிட்டு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் சீறி பாய்ந்திருந்தாள். அவளை நினைத்து பயந்து அவளை பின்தொடர்ந்தவன் அவள் வீடு சேர்ந்ததும் தான் நிம்மதியானான். ஆனால் அவளை அணுக அவனின் செயல் அவனை சுலபமாய் அணுக விடவில்லை. இனி அவன் இந்த சென்னை மாநகரத்தில் இருந்து போவான் எனில் அது அவன் மனைவி காவியாஞ்சலியோடுதான் என்ற முடிவில் உறுதியாய் நின்றான். மகிழ்வேந்தன் அவளை பிரிந்த நாட்களில் வெகுவாய் உழைத்து பசி தூக்கம் மறந்து அவள் ஆசைப்பட்ட கனவு நிறுவனத்தை உருவாக்கி இருந்தான். தன் காவ்யாவோடுதான் அதில் கால் பதிக்க வேண்டும் என்று வைராகியமும் கொண்டு வந்திருந்தான். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் அஞ்சலியின் உறுதியில் எங்கே அவள் தன்னை நிராகரித்து விடுவாளோ என்று மனதில் கலக்கம் சூழ்ந்தது. அவளின் காதல் கொடுத்த நம்பிக்கை அவனை பீனிக்ஸ் பறவையைப் போல் எழுந்து நிற்கச் செய்தது. இந்த காதல் மட்டும் இல்லையெனில் அவனின் நம்பிக்கையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. இந்த காதல்தான் எப்படிப்பட்ட மனிதனையும் சாய்த்து விடுகின்றன வல்லமை உடையது. குணா, அஞ்சலி இன்னும் அவன் ரூம்ல இருந்து வரலப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா என்று மகாலட்சுமி பதட்டத்துடன் கூறினார். அம்மா, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அஞ்சலி டயர்டா இருப்பாளா இருக்கும் என்று கூறிவிட்டு தன் மனைவியிடம், விஜி, நீ போய் அஞ்சலியை எழுப்பப்பாரு என்று கூறிக்கொண்டிருக்கையிலே, நான் உள்ளே வரலாமா என்று வாசலில் இருந்து வந்த குரலில் அனைவரும் வந்தவனையே நோக்கினர். ஆனால் குணா மட்டும் திரும்பவில்லை. அவனுக்கு தான் அவனை தெரிந்து விட்டதே. ஏனெனில் வந்தவன் மகிழ்வேந்தன். அவனை கொலவெறியுடன் பார்த்த குணவர்மன், உன்னை யாருடா உள்ள விட்டது என்று அவனை அடிக்கும் போகும் சமயம், குணா என்று ராஜசேகர் உச்சஸ்தானியில் கத்தி நிறுத்தினார் அவனின் செயலில். உனக்கு அஞ்சலியை பார்த்துக்க மட்டும்தான் உரிமை இருக்கு. அவ புருஷன் இந்த வீட்டு மருமகனை அவமானப்படுத்துற வேலைலாம் வேண்டாம் என்று அவர் மகனின் தவறை சுட்டி காட்டினார். மருமகன் வந்தா மகன் பவர் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியாப்பா என்று கோபத்துடன் கேட்டான் அவன் தந்தையிடம். ஒரு பொறுப்புள்ள அண்ணன் குணா நீ. இந்த வீட்டு மாப்பிள்ளைய, அதுவும் உன் தங்கச்சி புருஷனை பகைக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நாளைக்கு எங்களுக்கு அப்புறம் நீங்க தான் உறவு வட்டத்துக்குள்ள வருவீங்க. அப்போ சங்கடப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக தான்ப்பா சொல்றேன், புரிஞ்சுக்கோ.
என்று ஒரு தந்தையாக மகனுக்கு எடுத்துரைத்தார். ராஜசேகர், மகாலட்சுமி இருவரை பொறுத்தவரை மகிழ்வேந்தன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தன் மகளின் கணவன் என்னும் ஸ்தானத்தில் அவனிற்கு மரியாதை தரவே விரும்பினர். அதுவும் அவனின் குணமும் விசாரிப்பில் கிடைத்த தகவலும் அவனை ஒரு புடம் போட்ட தங்கம் என்றே காட்டியது. அப்படி இருக்கையில் தன் மக்களின் வாழ்வு சீராக ஒரு பெற்றோராக போராடாமலா போவார்கள்? தன் மகளை வாழ வைக்கவே அவர்கள் குணாவிடம் அவனை மட்டும் அவர்கள் கையாள்வதாக கூறியது. மச்சினது உறவு என்பது பெண்ணின் வாழ்க்கையில் பங்காளி உறவு ஆகிவிட்டால் நாளை அவர்கள் உறவு நிலைக்காதே. அவர்களின் உறவு முறை நீடிக்கவே ராஜசேகர் தலையிட்டது. மருமகன் இவன் தான்ப்பா உங்க பொண்ண உயிரோட கொன்ன பாவி. இவனை போய் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க என்று ஆதங்கத்துடன் கோபத்துடன் கூறியிருந்தான். அதுவரை அவர்களின் உரையாடலை அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த மகிழ்வேந்தன் அவனின் எள்ளலான பேச்சில் இடையிட்டான். நான் இந்த வீட்டு மருமகனா இல்லைங்கிறத நீங்க முடிவு பண்ணாதீங்க குணா. அத என் பொண்டாட்டி சொல்லட்டும். நான் அவ புருஷன் இல்லைன்னு. அப்புறமா நீங்க விவாதம் பண்ணுங்க. என்னடா வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம எங்க அம்மா அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சவால் விடுறியா? உன் வீரம்லாம் இதுல மட்டும்தானா? என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணும்போது எங்கடா போச்சு உன் வீரம்? அவனின் அந்த குற்றச்சாட்டில் மகிழ்வேந்தன் முகம் கருத்தது. அதன் பிறகு அவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் அஞ்சலியே அவர்கள் முன் நின்றிருந்தாள். அஞ்சலியோ அங்கு மகிழ்வேந்தன் என்ற ஒருவன் இல்லாததைப் போல் கடந்து செல்ல முயன்றாள். ஆனால் அவளை செல்ல விடாமல் அவளின் அன்னையின் குரல் தடுத்தது. அஞ்சலி, வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் அவமானப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தோமா? அதுவும் வந்திருக்கிறது உன் புருஷன். அவரை இப்படி அவமானப்படுத்தலாமா என்று கோபமாக கண்டித்தார் மகளை. கழுக்கன்று சிரித்தாள் அஞ்சலி. அவள் அன்னையின் பேச்சில் ஏதோ நகைச்சுவையை கூறியது போல் அதற்கும் கண்டித்தார். என்ன அஞ்சலி, நான் காமெடியா சொன்ன? சிரிக்கிற? அதுல உங்களுக்கு சந்தேகமா? இப்பொழுது அவர்தானுங்க என்று விழித்தார் அவளின் பேச்சில். அப்பொழுது ராஜசேகர் கண்டித்தார் அஞ்சலியை. அஞ்சலி, திஸ் இஸ் தி லிமிட். உனக்கு இது வரைக்கும் செல்லம் கொடுத்தது தப்போன்னு நினைக்க வைக்காத. முதல்ல அவரை வாங்கன்னு கூப்பிடு. அவர் கூடவே நீயும் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம். உள்ளே போ என்று கண்டிப்பாக கட்டளையிட்டார். அதில் அஞ்சலிக்கு கோபம் சுறுசுறுவென ஏறியது. ஆனால் தன் தந்தையை கோபப்படுத்தினால் அவ்வளவுதான். வீட்டில் உள்ள அண்ணனும் அன்னையும் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று உணர்ந்து அவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டாள். ஏனெனில் இதுவரை ராஜசேகர் மகளை திட்டியது கூட இல்லை. அப்படி அவள் தவறு செய்தாலும் கூட அவன் தமையனோ அன்னியோ தான் அதில் நசுங்கி பாடுபடுவார்கள். அவள் செய்த தப்பை கூட அவர் அதனால தான் பொறுத்தார். மகளின் வாழ்வுக்கு நன்மை சேர்க்கவே அவர் மகிழ்வேந்தனை பற்றி தெரிந்து கொண்டார். மகள் நல்ல ஆண்மகனை தான் தேர்வு செய்திருக்கிறாள் என்று உறுதி செய்த பின்பே மகளை வாழ வைக்க வழி செய்ய முனைந்தார் அந்த பாசக்கார தந்தை. அஞ்சலி மகிழ்வேந்தனை முறைத்தாள், கனல் கக்கும் பார்வையுடன். மகிழ்வேந்தனோ அவளின் அந்த பார்வைக்கே சொக்கி போனான். பதிலுக்கு அவன் காதல் பார்வையை வீசினான். இருவரின் பார்வை பரிமாற்றத்தை பார்த்து அனைவரும் இருவருக்கும் தனிமை கொடுத்து விட்டு சென்றனர். என்ன பொண்டாட்டி, மாமாவை புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குற என்று நம்மட்டு சிரிப்புடன் கேட்டான். பொண்டாட்டி, ம், என்னமோ சொன்ன. அன்னைக்கு நான் தான் உன்னை தேடி வந்து காதலை சொன்னேன். எனக்கு உன் மேல காதலே இல்லைன்னு என்னை சாகடிச்சிட்டு இப்போ புதுசா பொண்டாட்டின்னு உறவு கொண்டாடிட்டு வந்திருக்க. ஏன் ஊர்ல உன்னை வேற எவனும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா என்ன என்று நக்கலாக கேட்டாள். அவளின் அந்த பேச்சில் கண்கள் சிவக்க முறைத்தவன், ஏன் உனக்கு தெரியாது? என்னை கட்டிக்கிட்டவ என்னை நடுத்தருவுல அம்போன்னு விட்டுட்டு போனது. அதான் உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன்னு சொல்லி விவாகரத்து தந்துட்டேனே. இன்னுமா உங்க வீட்டுல உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல? திரும்பவும் பொண்ணுக்கு கட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களா என்று பதிலுக்கு பதில் கொடுத்தாள் அவனின் மனையாள். செத்த பாம்பை எத்தனை தடவடி அடிப்ப என்று வேதனையுடன் கூறினான். நீங்க செத்த பொணத்துக்கிட்ட வாழ்க்கை கேட்டு வராம இருக்க பாருங்க. ப்ளீஸ் காவ்யா, போதும்டி. உன் காலில் வேணாலும் விழுறேன். இன்னொரு முறை இப்படியெல்லாம் சொல்லாதடி. நீ என் கூட சந்தோஷமா வாழக்கூட வர வேண்டாம். தூர தள்ளி நின்று படுத்துறத நீ என் கூடவே இருந்து செய்டி. நான் தாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி தள்ளி நின்று என்னை கொல்லாத.
சாரி மிஸ்டர் மகிழ்வேந்தன், நீங்க கேட்குற வரம் வாங்கி நான் வரல என்று அவன் அன்று அவளுக்கே போட்ட பந்தை அவனுக்கே போட்டாள் அவனது மனையாட்டி. அவனை வேதனையுடன் பார்ப்பதே தவிர அவனால் அதற்கு மேல் ஏதும் செய்ய முடியவில்லை. அவனின் வலியை விட அவளின் வலிதான் அவனை வெகுவாய் தாக்கியது. அஞ்சலியின் அந்த காதல் நோயின் வலியை அவன் உணர ஆரம்பித்தான். அவளை பார்க்கும் வரை நம்பிக்கை கொண்டிருந்தவன் அவளை பார்த்த பின்பு அவள் பேசிய சொற்கள்தான் அவனின் வலியை தூண்டிவிட்டன. அஞ்சலியின் தாக்குதல் அவனை வலிக்க செய்ய அவளோ அவனை தாக்க தீவிரமானாள். அவன் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டிருந்தான். அஞ்சலியோ அவன் செல்வதை கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அறியாது. காதல் என்பது இரு முனை கொண்ட வாள் போன்றது. ஒருவர் இடறினாலும் மற்றொருவரையும் அது பதம் பார்க்கும் வல்லமையுடையதல்லவா? அஞ்சலி அந்த வாள்முனையைதான் அவனை தாக்கும் ஆயுதமாக்கினாள். உணவர்மன் அலுவலகம் செல்ல கிளம்பி கொண்டு இருந்தான். விஜி அவனின் பின்னே நின்று கண்ணாடியில் பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தவன் ஒற்றை புருவத்தை மேலேத்தி என்ன என்று கண்களால் வினவினான். இன்னைக்கு எனக்கு ஷாப்பிங் பண்ணணும், கொஞ்ச நேரமா வந்து என்னை கூட்டிட்டு போங்க அத்தான் என்று சகஜமாக உரையாடினாள். குணாவோ வேகமாக அவன் சட்டைப்பையில் இருந்து அவனின் தனியார் வங்கியின் கடன் அட்டையை அவளிடம் கொடுத்து, ஈவினிங் அஞ்சலி சீக்கிரம் வருவா, அவளை கூட்டிட்டு போ, வாங்கிட்டு வா சட்டென்று கூறிவிட்டு செல்ல முற்பட்டான். அதில் விஜயோ வெகுவாய் ஆத்திரமடைந்தாள். எனக்கு புருஷன் அஞ்சலியா இல்ல நீங்களா? வெடுக்கென்று அவளும் கேட்டாள். அதில் இரு புருவத்தையும் தூக்கி ஆச்சரியப்பட்டவன், என்ன உரிமை குரல் பலமா இருக்கு? நான் உன் புருஷன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது ஓ என்று கிண்டலாக கூறினான். அதற்கெல்லாம் அசராமல் விஜயோ, நான் சாயங்காலம் 5 மணிக்கு மால்ல இருப்பேன். நீங்க வந்து கூட்டிட்டு வந்தாதான் வீட்டுக்கு வருவேன். இல்லனா நீங்க வர வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன் என்று உறுதியாக கூறிவிட்டு சென்று விட்டாள். விஜயின் பேச்சை ஒரு பொருட்டாக கருதாமல் அலுவலகம் சென்று விட்டான். இரவு மணி 9 கடந்தது. ஆனால் விஜயோ இல்லம் வந்த பாடில்லை. குணாவோ பொறுத்து பார்த்தான், அஞ்சலியுடன் சென்றிருப்பதாக நினைத்து. ஆனால் அஞ்சலியின் குரல் அவள் அன்னை தந்தையுடன் உரையாடுவதை கேட்டவன் அவளை நோக்கி விரைந்து சென்று விசாரித்தான் விஜயை பற்றி. அஞ்சலி, விஜி வரல? அஞ்சலியோ திருத்தாள். என்னென்ன கேட்குறீங்க? விஜயா? அவ உங்க கூட இல்ல ஷாப்பிங் போறேன்னு சொன்னா. நீங்க அவ கூட போகலையா? குழப்பத்துடன் வினாவினாள். அஞ்சலி சொன்ன அடுத்த நிமிடம் அவளின் கேள்விக்கு கூட பதில் கூறாது குணா சிட்டாய் பறந்திருந்தான். விஜயோ அங்குள்ள அனைத்து கடைகளையும் அலசியவள் அவள் கணவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க, அதுவும் தனியா என்ற குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள் பயந்து விட்டாள். விசாரித்தவன் மகிழ்வேந்தன். அவளின் பயத்தை கண்டு கொண்டவன், ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் தாம்மா. குணா வரல என்று அவளை தெளிவுபடுத்தி வினவினான். விஜயோ அவனிடம் பேசவா வேண்டாமா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள். அவளின் யோசனையை அறிந்தவன் போல், நான் உனக்கு எதிரி இல்லம்மா, என்னை ஒரு அண்ணனா நினைச்ச கூடாதா? நம்ம உறவு முறை கூட அதுதானே என்று கேள்வியாக வினவினான். அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அவளும் தயங்கி கொண்டே வினவினாள். ஒன்று இல்லை, 1000 கூட கேளுமா, முழு உரிமையோடவே கேளு. அதுக்கு முன்ன ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாமா? விஜயும் தயங்காமல் சென்றாள். அஞ்சலியின் வாழ்க்கை துணை அல்லவா, அதனால் தன்னால் முடிந்தவரை உதவலாமே என்றுதான் அவனிடம் பேச சம்மதித்தாள். இருவரும் அவர்களுக்கு தேவையானதை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தனர். அப்புறம் விஜி, நல்லா இருக்கியா? உங்க லைஃப் எப்படி போகுது என்று மகிழ்வேந்தன் ஆரம்பித்தான். என் லைஃப் இருக்கட்டும் அண்ணா, நீங்க ஏன் அஞ்சலிக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணீங்க? அஞ்சலி எவ்வளோ மாறிட்டா தெரியுமா? அவ பேருக்கு தான் சிரிப்பு கம்பீரம் எல்லாம். அவ கண்ணுல உயிர் காணாம போயிடுச்சுனா கவலையுடன் கூறினாள். உன்னை குணா கல்யாணம் பண்ணுவான்னு நினைச்சேன். இல்ல, நீ தான் அவனை விட்டு விலகணும்னு நினைச்சியா என்ன? அவனின் கேள்வியில் அவள் புரியாமல் விழித்தாள். ம் உதட்டை வளைத்து லேசாக சிரித்துவிட்டு, இந்த கேள்விக்கான விடை கிடைச்சா என் நிலைமையும்
உனக்கு புரிய வரும் என்று நிறுத்தி அவளை யோசிக்க விட்டான். சிறிது நேரத்தில் விஜயின் முகம் பிரகாசமானது. அண்ணா, சாரி அண்ணா. நான் உங்கள தப்பா புரிஞ்சுகிட்டேன் அண்ணா. என்ன போல தான் நீங்களும் அஞ்சலிக்காக யோசிச்சு இருக்கீங்க என்று அவனிற்கு ஆதரவாக கூறினாள். அண்ணா, இனிமே நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்களும் அஞ்சலியும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். எனக்கு அவ கூட இருந்தாலே சந்தோஷந்தாம்மா என்று பிரிவின் வேதனையுடன் கூறினான். இன்னும் கிளம்பாம ஏம்மா இங்க இருக்க என்று அவன் முதலில் கேட்ட கேள்வியை விசாரித்தான். அவனின் கேள்வியில் விஜயின் முகத்தில் கலக்கம் சூழ்ந்தது. அவளும் கூறினாள் அவர்களுக்கு நடந்த வாக்குவாதத்தை.